ஹாய் டாமீஸ், இன்னைக்கு வந்து ஹீஸ் மை ஐடலோட பார்ட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்களும் ஜேகேயும் மீட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போல வந்து ஜேகே கிட்ட அவரோட ஆக்டிங்கை விட்டுட்டு வர சொல்லியிருப்பீங்க. வர முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அவர் ஷாக்கடாக வந்து நின்றுப்பார். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ப்ரெசன்ட் சீன் ஜேகே வந்து நீங்கள் கேட்டதை நினச்சி ஷாக்கடாக நிற்கிறாரு. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறீங்க. அப்போல ஓகே ஓயன், உனக்காக நான் என்ன வேணால் விடுவேன், ஆக்டிங் தானே விட்டுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் விளையாட்டுக்கு தான் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கேட்டால் அவர் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆக்டிங் தான் முக்கியம், ஏன்னா வந்து அவர் 12 இயர்ஸாக வந்து இது பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, ஸோ அதனால் ஆக்டிங் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து கேட்டிருப்பீங்க. பட் அவர் உங்களுக்காக அந்த ஆக்டிங்கை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஜேகே சொல்கிறீங்க, ஆக்டிங்கை விட்டுட்டு வரேனா? ஆமாம் ஓயன், ஸோ விட்டுறேன், உனக்கு அது பிடிக்கலை, அது உனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அதையும் விட்டுறேன், எனக்கு நீ தான் முக்கியம். ஐயோ ஜேகே, ஆக்சுவலி அது வந்து நீங்கள் 12 இயர்ஸாக ஏர்ன் பண்ண ஃப்ரேம் ஜேகே, ஈஸியாக அசால்ட்டாக விட்டுறேன்னு சொல்கிறீங்க. இல்லை ஓயன், எனக்கு அந்த ஆக்டிங் அந்த சிங்கிங்கை விட எனக்கு என் லைஃப்பில் இப்போதைக்கு நான் இருக்க ஜோனில் நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். 12 இயர்ஸாக வந்து என்னோடய ஆக்டிங்லேயே போயிடுச்சு, ஆக்டிங் சிங்கிங் டான்ஸிங் இப்படியே போயிடுச்சு. பட் இனிமே வர டேஸில் உன்னோட நான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும், என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வரையும் நீ என் பக்கத்துலேயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு நீ தான் முக்கியம். உங்கள் அப்பாவுக்கும் வந்து என்னோடய ஆக்டிங் தான் பிரச்சனைன்னு எனக்கு நேற்று தெரியும். ஸோ அவர் வந்து மீட் பண்ணும்போது அந்த சாங்கை பற்றி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாருன்னு. எனக்கு நீ தான் முக்கியம், ஸோ ஆக்டிங் தானே விட்டுறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுது. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஜாங்கோக், உங்களோட லவ்க்கு நான் சுத்தமாக டிசர்வே கிடையாது, நான் வந்து சும்மா தான் கேட்டேன், இந்த மாதிரி கேட்டால் ஆக்டிங் முக்கியம், சரி நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன்னு போயிடுவீங்கன்னு நினச்சி தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்காக உங்கள் ஆக்டிங்கை விடுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லவ்க்கு நான் எப்போதுமே டிசர்வே கிடையாது. நீங்கள் எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, பட் நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே பேசிவிட்டு நீங்களுமே வந்து உங்களோட கிளாஸ்க்கு வந்து போயிடுறீங்க. அவருக்குமே வேலை இருக்குது, ஸோ அதனால் அவருமே வந்து போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்குது. இந்த சைடு ஃபேமிலி, இந்த சைடு ஜங்குக், என்ன சைடு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஜங்குக் வந்து இன்னும் ஸ்டீல் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களோட வேர்ட்ஸுக்காக. இந்த சைடு வந்து உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸ்டீல் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஜேகே அடிக்கடி எப்போயாச்சும் பார்க்குறது, அவர் உங்ககிட்ட வந்து பேசுகிறது, நீங்கள் ஃபோனில் பேசிக்கிறது எப்போயாச்சும் இதை பற்றி வந்து அவங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாது. உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் ப்ரோக் பண்ண முடியாது, இவரையுமே வந்து ஹர்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி ஹர்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. என்ன பண்ணுறது, 2 சைடும் வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கிய ஓயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஸ்டோடே வீட்டுக்கு வந்து போகிறீங்க. யார்கிட்டேயுமே வந்து பேசவே இல்லை. ரூமில் போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போல வந்து ஜேகேயோட அந்த சாங் அந்த ஸ்டேஜில் பாடினார்ல, அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களாலேயே நம்ப முடியல, எவ்வளோ பெரிய ஐடல்ஸ், அவருக்கு இருக்காத ஃபேன்ஸே இல்லை, எவ்வளோ பெரிய ஃப்ரேம், பட் என் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக எப்படி இருக்கார், அதுவும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல். நான் இது வரைக்கும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எதுவும் நான் சொன்னதும் கிடையாது. எங்கள் ஃபேமிலி சைடுமே இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இவர் எந்த நம்பிக்கையில் என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னே தெரியல. எனக்கு இது கனவா நினைவானே புரியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நைட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. வீட்டில் வந்து டோரை வந்து சாத்திட்டீங்க, ரூம் டோரை. உங்கள் அம்மா வந்து தட்டுறாங்க, நீங்கள் போய் திறக்குறீங்க. ஸோ டயர்டா, என்னடி நானும் அப்புறம் தட்டிகிட்டே இருக்கேன், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், ஸோ நீ வந்து கதவை திறக்கவே இல்லை
அதுமா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். சரி சாப்பிடவா? ஐயோ இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை வந்து வந்து சாத்திடுறீங்க. ஸோ உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதை நினச்சா வந்து ஒரு மாதிரி அழுக வருது. இப்படியே இருக்கே, உங்களுக்கு வந்து முடிவு எடுக்க முடியல. அவர் சைடும் ஓகே சொல்ல முடியல. ஓகே சொல்லிட்டிங்கன்னா ஃபேமிலிங்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, இவங்கள சமாளிக்கணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு, உங்களுக்கு தலைவலியே வந்துருச்சு. ஸோ அப்பையில் வந்து ஜேகே வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த காலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலை. அவரை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல. அவர் டக்குன்னு வீடியோ கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்கிறது அவர் வந்து பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்ட்டுன்னு. அதுவா, இல்லை ஜங்கு, கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். ஓ, நீ வந்து ஈவினிங் டைம்னால் நல்லா தூங்குவியா? ஆமாம் தூங்கிட்டேன். சரி நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவ? அது தெரியல, அப்படியே படுப்பேன், தூக்கம் வராது, அப்புறம் அதுவாக வந்துடும். நான் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு, பல மாதம் ஆச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து தான் நீங்கள் ஒழுங்காக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் அதையே நினச்சி டென்ஷன்டாகவே வரீடாகவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு, நம்மனால தான் வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டா அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேரும் நார்மலான டாக் சும்மா வந்து போகுது. நீங்கள் பேசிவிட்டு, சரி ஜங்கு நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஹெட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்க்குறீங்க 12:30 ஆகுது. சரி காஃபி ஏதாச்சும் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்க அண்ணி வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவங்கள ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஐயோ அண்ணி நிற்கிறாங்களே, அப்போது பேசினது கேட்டிருக்குமே, போச்சு மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து பயத்தோடு அவங்கள பார்க்குறீங்க. என்ன நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என் ரூம் வாசலில்? அது இல்லை, எல்லோரும் தூங்கிட்டாங்க, பையன் அழுதான், அதான் வெளியில் வந்தேன், பார்த்தா ஒரு ரூம் லைட் இருந்துச்சு, அதான் தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக படபடன்னு வருது. அது அண்ணி அது ஒன்றும் இல்லை, இவர் இருக்காளே ஃப்ரெண்டு, அவன் வீட்டில் சண்டையா, அதான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணாலாம், அதான் நான் வந்து அவளை சமாதானப்படுத்தினேன். ஓ, நீ அவளை சமாதானப்படுத்தினியா? நீயே ஆக்சுவலாக அப்படி தானே தெரிஞ்சிட்ருக்க தனியாக அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னே தெரியாமல் அப்படியே நிற்கிறீங்க. சரி சீக்கிரம் தூங்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது இல்லை நீ, நான் ஈவினிங் நல்லா தூங்கிட்டேன், அதான் தூக்கம் வரல, ஒரு மாதிரி தலை வலிச்சிச்சு, அதான் காஃபி போட்டு குடிக்கலான்னு வெளியில் வந்தேன், அதான் அப்படின்ட்டு வந்து நீ அப்படியே வந்து நர்வஸாக உங்கள்கிட்ட பேசுகிறீங்க. பட் அவங்க வந்து எல்லாமே கேட்டுட்டாங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு பையன் அப்படின்ட்டுன்னு. அப்போல சரி நான் போட்டு தரவா அப்படின்ட்டுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் நீ, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு கிச்சனுக்கு வந்து போயிட்டீங்க. உங்களுக்கு கப்பு எதையுமே எடுக்கவே முடியல, சுகர் எதுவுமே அந்த மில்க் எடுக்கவே முடியல, உங்களுக்கு கை காலம் ஆடுது, படபடன்னு வருது. மடி கேட்டுட்டாங்களே, பிரச்சனையாயிருமோ, வர இஷ்யூ ஆயிருமோ, வீட்டில் சண்டே ஆயிருமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்கிடுது. ஸோ நீங்கள் காஃபியை வந்து போட்டுட்டு வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து கிச்சன் கிட்ட வந்து வர்ற மாதிரி சவுண்ட் வந்து கேட்கும். நீங்கள் டக்குன்னு வந்து அந்த கீழே வந்து போட்டுறீங்க. ஸோ கிளாஸ் வந்து 2ஆக போயிடுச்சு. அப்போலாம் அவங்க சவுண்ட் கேட்டு வரும்போது நீங்கள் அந்த கிளாஸை வந்து எடுக்கிறீங்க, அந்த கீழேருந்து எடுப்போம்ல. ஸோ அப்போல என்னாச்சு, ஏன் கீழே போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராங்க. அது ஆமாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே கை வைக்கல, அந்த கிளாஸ் பீஸ் வந்து உங்கள் கையில் வந்து கிழிச்சிருச்சு.
ஸோ நல்லா வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கு பிளட் வந்து நல்லா வந்து லாஸ் ஆகுது. அப்போயில வந்து அவங்க அண்ணி வந்து எல்லோரும் எழுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணி விடுறாங்க. அப்போயில உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏண்டி இந்த நேரத்தில் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்க? காஃபி குடித்தா ஒழுங்காக தூக்கம் வராது தெரியும்ல. அது இல்லைம்மா, தூக்கம் ஆல்ரெடி வரல, தலை வலிச்சிச்சு, அதான் போகலாம்னு போனேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேமிலியே ரொம்ப எப்படி சொல்லுது, நீங்கள் வந்து ரொம்ப குழந்த மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியே வந்து உங்களுக்கு உட்காந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு, ஸோ சின்ன காயந்தான், ஸோ ரொம்ப பெருசும் கிடையாது. அதை வச்சு ஒரு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்க பர்சனுமே உங்கள் மேலே வந்து ஒரு நிறைய பாசம் வச்சுருக்காரு, கேரிங் வச்சுருக்காரு. அவர் உங்ககிட்டேருந்து எந்த எக்ஸ்பெக்ட்டுமே பண்ணலை. ஸோ அவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த சைடு ஃபேமிலியுமே அதோட ஈக்குவலாக உங்கள் மேலே எல்லா லவ்வுமே வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ இதை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுற இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு பெட்டில் வந்து படுத்துடுறீங்க. தூக்கமே ரொம்ப நேரமாக வரல. அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே 8 o'clock கிட்டே எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக அழுக வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ ஜேகே வந்து கால் பண்ணுறாரு. ஸோ மார்னிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணவே இல்லை, சுத்தமாக அந்த காலை அட்டன் பண்ணல, அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போல வந்து வீடியோ கால் வருது. ஸோ வீடியோ கால்மே நீங்கள் 2 கால் பண்ணுறாரு, அதையுமே அட்டன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் 3rd டைம் வந்து கால் வருது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவர் கால் அட்டன் பண்ணலைன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறீங்க. என்ன ஜங்குக் சொல்லுங்கள், என்ன ஃபேஸ் காலையிலே டல்லாக இருக்குது அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்ததை சொல்கிறீங்க. அப்போல சொல்கிறாரு, என்ன கையில் அடிபட்டுருச்சா, எங்கே காட்டு அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து காட்டுறீங்க. ஏன் என் பார்த்து எதுவும் பண்ண மாட்டியா, எதுக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகுற, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம்? அது இல்லை ஜங்கோக், மேலே எல்லோரும் வீட்டில் முழு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை நான் ஏமாற்றவும் விரும்பலை, உங்களையும் ஹர்ட் பண்ண விரும்பலை, இப்படி 2 பேருக்கும் நடுவுலேயும் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. சரி ஓயன், நான் வந்து இன்றைக்கி உன்னை பார்க்க வரேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ஷாக்கடாக பார்க்க வரீங்களா? என்ன ஜங்குக், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, இந்த பிரச்சனையை இப்படி இழுத்துட்டே போக வேணாம், பேசாமல் உங்கள் வீட்டில் வந்து பேசி முடிச்சிடலாம், நீ அங்கேயே இரு, கிளாஸ்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு உசுரே போயிடுச்சு. ஐயோ ஜங்குக், இருக்க பிரச்சனையில் இது வேணாம், ப்ளீஸ் 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 வேணாமே. அப்போது நான் உன்னை பார்க்கணுமே. சரி வீட்டில் பேச வேணாம், ஓகே, ஆனால் நான் உன்னை பார்க்கணுமே. சரி உன்னோட கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கிளாஸுக்கா, போச்சு, யாராவது பார்த்துட்டு பிரச்சனை ஆயிரும். அப்போது நீ கிளாஸ்க்கு வா, நான் கிளாஸ்க்கு பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணுறேன், ஸோ அங்கே மீட் பண்ணி பேசலாம், நீ வரல அப்படின்ட்டுன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவர் வேற எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு கிளம்பி ஸோ ஆட்டோவை பிடிச்சி வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து நிற்கிறீங்க. வரிசையாக 4 கார் வந்து நிற்கிது. 4 காருக்கு நடுவில் வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்கே ஜங்குக் இருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. அதான் உனக்கு நேரம் ஒரு 4 கார் இருக்குது பார்த்தியா, அந்த 4 காருக்கு நடுவில் இருக்கேன், பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க, நீ பயப்படாத வா அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் போச்சு, யாராச்சும் பார்த்துட்டு என்ன பண்ணுறது? அன்றைக்கி உங்கள் கூட காரில் ஏறும்போது அது வந்து ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு, யாரும் வரப்போக இல்லை, வந்தேன், இது மெயின் ரோடு ஜங்குக், போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காரில் உட்காந்தானே பேச போகிறோம், வெளியிலேயே உட்காந்து பேச போகிறோம், வா. ஐயோ போச்சு, வேறு யாராச்சும் பார்த்துட்டா தப்பாக நினச்சிப்பாங்க. அச்சோ நீ தான் இப்படி நினச்சிக்கிற, வேறு யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை, நீ தான் ஓ பார்ப்பாங்களோ இவ பார்ப்பாங்களோ தப்பாக நினைப்பாங்களோ இப்படின்னு நினச்சி உன் மண்டையை போட்டு குழப்பிக்கிற, யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நீ கேஷுவலாக வா
அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போயே ஒரு பாடி கார்டு, மேம் அந்த கார் தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் பின்னாடியே போயிட்டு டக்குன்னு திரும்பி நீங்கள் வந்து பழைய இடத்துக்கே போயிடுறீங்க. பாடி கார்டு வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. இப்போ என்ன தான் பாதி தூரம் வந்துட்டியல, இன்னும் கொஞ்சம் தான் வா. அச்சோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இப்போ நீ வர்றியா இல்லை நான் இறங்கி வெளியில் வரட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. ஐயோ நானே வரேன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டோட போகிறீங்க. ஸோ போயிட்டு டக்குன்னு காரில் வந்து உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணி உட்காந்துடுறீங்க. ஸோ சுற்றி பார்க்குறீங்க. பட் வந்து உங்களுக்கு வெளியில் உள்ளது தெரியும். பட் வெளியில் இருக்கவங்க உள்ளே பார்த்தா காருக்குள்ளே வந்து தெரியாது. அது தெரியாமல் ஒவ்வொரு பர்சனும் போகையில் குனிஞ்சிட்டு வந்து உட்காடுறீங்க. இங்கே பாருங்கள் ஜாங்கோக், இந்த மாதிரி மிரட்டுற வேலை, பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிளாக்மெயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஆமாம், நீ பிளாக்மெயில் பண்ணாதான் வந்து நீ பார்க்க வர. ஸோ நான் அப்படி தானே கூப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் பார்த்து வந்து முறைக்கிறீங்க. சரி கையை காட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் கையை வந்து நீட்டுறீங்க. ஓ நல்லா தான் கீறி இருக்கு, என்னாச்சு, நைட்டு உங்கள் அண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை லைட்டாக தான் பிடிச்சிருக்காரு. லைட்டாக பிடிச்சி வந்து பார்க்குறாரு. அது தெரியல கன்ஃபார்ம்டு, அதை பற்றி அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இல்லை இரு, அம்மா உனக்காக பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்து விட்டாங்க, உனக்காக யூடியூப்லலாம் பார்த்து அம்மா செஞ்சாங்கன்னா பார்த்துக்கோ, என்ன மேடம் இந்தியனில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் ஒரு மாதிரி பயமாக பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்து எடுத்து ஸ்பூனை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிற, அம்மா சூப்பராக சமைப்பாங்க, ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தேன், ஃபுட்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த ஸ்பூனை வாங்கிட்டு அதே பார்த்துட்ருக்கீங்க. எதுவும் கலந்து வந்து வச்சுருப்பாரோ, ஸோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் பார்க்குறதுலே கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கம்மா ஒய்யன் சொல்லும், ஸோ அதில் ஒன்றுமே கலக்கலை, நீ பயப்படாத, மயக்க மருந்துலாம் கலக்கி உன்னை சாப்பிட வச்சு அப்படி உன்னை கிட்னாப் பண்ணி போயெல்லாம் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், சரியா, ஒன்றும் இல்லை, தைரியமாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் சரி இல்லை மயக்க மருந்து கலந்துருக்கு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, ஐயோ அப்படிலாம் இல்லை நீ வந்து சமாளிக்காத, அப்படிதான் இரு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை வாங்கிட்டு ஸோ அவர் வந்து ஒரு கொழுக்கட்டையை தூக்கி வாயில் போட்டுறாரு. ஸோ இப்போ பாரு நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு தலை சுற்றுதா, எதுவுமே இல்லை, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பயத்தோடையே வந்து ஒரு கொழுக்கட்டையை தூக்கி வாயில் போட்டுட்டு எனக்கு போதும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ ஜெய்கிட்ட வந்து கொடுத்துட்றீங்க. அவர் வாங்கி அங்கிட்ட வச்சிடுறாரு. பா மேடம் என்னம்மா பயப்படுற, என்னை வந்து இந்த அளவுக்கு யோசிச்சிட்ட பற்றியா, இப்படி ஒரு கிரிமினல் அந்த அளவுக்கு யோசிச்சிட்ட பற்றியா, என்னைய அசிங்கப்படுத்துகிறா அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிறாரு. சரி தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு அவரை கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து முழிக்கிறீங்க. ஐயோ ஆத்தா தண்ணி குடிக்கிறியான்னு தான் கேட்டேன், இப்போ என்னம்மா நினைப்ப, அவராக வாலண்டரியாக தண்ணி குடிக்கிறியான்னு கேட்குறாருன்னா அப்போ அந்த தண்ணியில் ஏதோ ஒரு பொடி கலக்கியிருக்காருன்னு நீ நினைக்கிற, கரெக்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஒருவேளை மைண்ட் ரீடிங், மனசுக்குள்ளே ரீட் பண்ணுற மாதிரி ஏதோ கத்தித்து வச்சுருக்காரோ, எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா உன் மொழியை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போச்சு இனிமேல் உங்கள் பக்கத்துலேருந்து எதுவும் நினைக்க கூட கூடாது, போங்க நான் போகிறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை வந்து பிடிச்சிடுறாரு. நீங்கள் டக்குன்னு கையை வந்து எடுத்துடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எத்தனையோ ஹீரோயினிஸ் வந்து அவரை ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து அவர் கை நம்ம மேலே பற்றாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க, க்ளோஸாக நிற்க ஆசைப்பட்டிருக்காங்க.
பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ உங்கள் கையை வந்து எப்படி சொல்கிறது ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் டக்குன்னு வந்து கையை வந்து எடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினச்சி வந்து எடுக்கல. ஸோ அந்த பயம் அந்த நர்வஸில் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரியாக வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பேசிவிட்டு சரி நீ பார்த்து வந்து போ, ஆட்டோவை பிடிச்சி பாடி கோட் தருவாங்க, சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு இல்லாட்டி கால் பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு வெளியில் வந்து போகிறீங்க. உங்களை ஆட்டோ பிடிச்சினா ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து வாசலில் நிற்கிறீங்க. அப்போ இல்லாமல் என்னடி போன கிழமை போய் புதன்கிழமை வந்துட்ட, அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட, 1 மணி நேரம் கிட்டே தானே ஆகுது. அது இல்லைம்மா, ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உகுடோன்னு ஓடிட்டீங்க ரூமுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன்ட்டு அடிக்குது. ஸோ அவளை பக்கத்தில் வந்து நீங்கள் ஜேகே கூட உட்காந்துருந்துருக்கீங்க அண்ட் அவரோட பேசினது. இன்னொரு சைடு வந்து ஃபேமிலி, அந்த சைடு யோசிக்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு பக்கம் என்ன பயமாக இருக்குன்னா, யாரும் பார்த்துருப்பாங்களோ, ஐயோ இப்படி வந்து பண்ணிட்டியே, மாஸ்க்காவது போட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு வந்து யோசனையாக இருக்குது. ஸோ அப்போலாம் வந்து உங்கள் அண்ணன் வந்து செம்மையாக விக்ரம் செம்மையாக கத்திக்கிட்டு வந்து உள்ளே வர்றாரு. நீங்கள் என்னவோ ஏதோன்னு தெரியலன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போலாம் உங்கள் ரூம் டோரை போட்டு வந்து தட்டுறாரு. அந்த தட்டு நீங்கள் திறக்கிறீங்க. என்னென்ன ஏன் இப்படி கத்திட்டே வர, எதுக்கு ரூம் டோரை இப்படி தட்டுற, இங்கே பாரு ஓயன் நீ பண்ணுறது சரியில்லை, ஜங்குக்கு போய் பார்த்தியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு உசுரே போயிருச்சு, இவனுக்கு எப்பட்றா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்க. சொல்லுவேன் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், ஜங்குக்கு போய் பார்த்தியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஃபேமிலியுமே ஷாக்கடாக வந்து நிற்கிது. நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போல உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க, உன் ஆசை மக அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், போய் அந்த ஐடல் ஜான் ஜங்குக்கு போய் மேடம் மீட் பண்ணிட்டு வர்றாங்க கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு, இன்னும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. மொத்த ஃபேமிலி ஷாக்கடாக வந்து நிற்கிறாங்க. டு பி கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் வந்து பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.